ஸோ இந்துத்துவ விஷயத்திற்கு அதற்கு ஆதரவாக ராஜா பதிவு போட்டார் அப்படிங்கிறீங்க. அந்த பணி அவர் திரும்ப ஆக்டிவ் மோடுக்கு வந்திருக்காரு. அது தொடரணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கும் ஆக்டிவ் மோடு வந்தது மாதிரி தெரிகிறது. என்னென்னா கன்னியாகுமரி வந்து பாஜக எப்பொழுதுமே போராட்டங்கள் மூலமாகவே வளர்ந்த ஒரு கட்சியாகத்தான் அங்கே இருந்திருக்குன்னு பார்க்குறோம். அப்படி என்னடா இப்போ போராட்டம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ ஒரு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர் சபரிவர்மன் அப்படிங்கிறவர் அடித்தே போலீஸாரால் கொலை செய்யப்பட்டார். அந்த போலீஸ் எல்லாம் சஸ்பெண்டில் இருக்காங்க ஒரு பக்கம். ஒரு அங்கே முதலாக எம்ஆர் காந்தி மற்றும் பாஜகவினர் போய் தான் போராட்டம் பண்ணாங்க. அந்த குடும்பத்தினரோடு அவங்களுக்கு சரியான இழப்பீட்டு தொகை கொடுக்கணும், அந்த குடும்பத்திலிருந்து ஒருவருக்கு தகுதியானவருக்கு ஒரு அரசு வேலை கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் உங்கள் பக்கம் வந்தவங்க 42 பேர் கரூரில் செத்து போனதுக்கு அதில் சில பேருக்கெல்லாம் நீங்கள் வேலை கொடுத்துருக்கீங்க. இங்கே உங்கள் துறையின் கீழே நடந்திருக்குது ஒரு கொலை, அந்த குடும்பத்திற்கு செய்யணும் அப்படின்னு ஆரம்ப கட்டத்தில் எம்ஆர் காந்தி தலைமையில் போராட்டம் நடந்தது. அது அப்படியே பேச்சுவாது, சரி இவங்க சும்மா ஒரு நாள் போராடி வருவாங்க விட்டுருவாங்க போல இருக்குது அப்படின்னு பார்த்தா எல்லாம் போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிஞ்சு அந்த குடும்பத்தினருக்கு பாடியை கொடுக்க வரும் பொழுது வேலை என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை பார்த்து செய்வோன்னா கொடுக்குற வரைக்கும் நாங்கள் அதை புதைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் காளியப்பன் பிஹெச்பி அவர் இருந்தவர் மற்றும் பல பாஜகவினர் பெரிய அளவிலே அந்த நள்ளிரவிலே போராட்டம் பண்ணதுனால இப்பொழுது அவர் மனைவிக்கு பணி நியமன ஆணை கொடுத்ததை வாங்கிட்டு அதுக்கு பிறகுதான் உடலை நல்லடக்கம் செய்ய அவர்கள் தயாராக இருந்திருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? வரவேற்கத்தக்க விஷயம். தர்ம போராளி அண்ணன் ராஜா எப்படி களத்திற்கு வந்து மீண்டும் ஆக்டிவாக இருக்காரோ அந்த மாதிரி மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் களத்திற்கு வந்துள்ளது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இது பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு விஷயத்தில் இறங்கினார்னா எவ்வளவு தூரம் சாதிப்பாருங்கிறதுக்கு இதை ஒட்டியே இன்னொரு விஷயம். 2012 மாதம் மட்டும் மறந்து போச்சு. ரமேஷ் அப்படி என்று சொல்லக்கூடிய அவர் அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு இஸ்லாமிய பெண்ணை காதல் திருமணம் செய்கிறாரு. காதல் திருமணம் செஞ்சு 3-4 வருஷம் ஆகி அவருக்கு 2 பிள்ளைங்களும் இருக்குது. அவருடைய மனைவி ரமேஷோட அப்பா அம்மாவோட கூட்டு குடிச்சணுமா அந்த வீட்டில் காலையில் ஏந்திரிச்சு கருக்கல்ல ஏந்திரிச்சு வாச தெளித்து கோலம் போட்டு அவங்க இஸ்லாமியராகவே அதே பெயரில் வாழ்ந்தாலும் கூட இந்த வீட்டில் இதெல்லாம் இது பண்ணது அவனுடைய சகோதரர்கள் கண்ணை உறுத்தி 2 புள்ள பெற்றதுக்கு அப்புறம் கூட வா பரவாயில்ல நீ மாப்பிள்ள அப்படிங்கும்போது அந்த இஸ்லாமிய பெண்மணி ரமேஷின் மனைவி சொல்கிறா, போகாத அவனுங்க மதவெறியனுங்க சொல்கிறது ரமேஷோட மனைவி, கொன்னுடுவானுங்க அப்படிங்கும்போது மதுவை வாங்கி கொடுத்து கழுத்து அறுத்து கொன்று நாங்கள் கொல்லவே இல்லை அப்படிங்கும்போது 2 நாள் சாலை மறியல் செய்து அந்த உரியவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதற்காக அவர்களை கைது செய்ய வைத்து அதற்கு தீர்வு கண்டவர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன். இதே போன்று எண்ணற்ற போராட்டங்கள் என்னால் சொல்ல முடியும். ஒரு பாதிரியார் ஒரு கிறிஸ்தவனை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லி முன்னாள் மாவட்ட தலைவர் இப்போ மாநில செயலாளர் இருக்கார் தர்மராஜா, அவருக்கும் களத்தில் இறங்கி போராடியவர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன். இந்த மாதிரி கன்னியாகுமரி அரசியல்ல ஐயா தானலிங்க நாடார் வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களுடைய வழியில அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணனும் இந்த மாதிரி இதில் இறங்கி இது பண்ணதில் அது இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம். அதில் அவர் பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கும்போது பார்த்தேன், நான் பத்திரிகையில் பார்த்தேன், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சே இந்த மாதிரி ஒன்று திறந்துட வேண்டியதாக இருக்கும் இருக்குன்னு எப்படி கோபால்ஜி மாதிரியே குதர்க்கமான ஒரு இதாக சொல்லியிருக்காரு. வரவேற்கத்தக்கது. ஏன்னா ஆனால் இதில் இது லாக்அப் டெத்து கிடையாது, இது கஸ்டோடியல் டெத்து கிடையாது, இது ஜுடிஷியல் கஸ்டோடியல். நீதிமன்ற காவலில் ஒருவன் இருக்கும் பொழுது இதை நீதிமன்றத்தையே அவமதித்த செயல். ஜட்ஜே டைரக்டா இறங்கி அந்த காவலர்களை பிடிச்சி உள்ள வைன்னு சொல்லி ஜட்ஜி இந்த வேலையை செஞ்சிருக்கணும். எந்த மேஜிஸ்ட்ரேட் இவனை ரிமாண்ட் பண்ணுன்னு சொன்னாரோ அந்த மேஜிஸ்ட்ரேட்டை என்ன செஞ்சிருக்கணும், நான் உத்தரவு போட்டேன் அவனை திரும்பி கொண்டு உங்களை ப்ரொடியூஸ் பண்ணதான்னு சொன்னேன்னு தவிர நீங்க எப்படி அடிச்சே கொள்ளலாம், சட்டத்தை எப்படி நீங்க கையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு நீதிபதி செய்ய வேண்டிய வேலையை இந்து இயக்கங்கள் ஒருங்கிணைந்து அங்க போராட்டத்தின் மூலமாக சாதித்துள்ளது. ஒன்றிணைந்த இந்து சக்தி, ஒன்றுபட்ட இந்து சக்தி வென்றே தீரும் என்பதை மீண்டும் இது நிரூபித்துள்ளது. அதே நேரத்தில் இந்த தம்பி 20 கிராம் இது வச்சிருந்தான் குட்கா. நான் சொல்றேன், அப்ப காவல்துறை நம்மளையும் கைது செய்யுமா? யாருக்காவது வேணும்னா நம்ம கூட வர சொல்லுங்க,
நாம் வாங்கி தரலாம். மாவா மிக்சியில் போட்டு அடித்து இந்த ஜவுத்தாள் பையில் கட்டி அதை வந்து ரப்பர் பேண்டு போட்டு இல்லைன்னா நல்லா நூலை கட்டி கொடுக்குறான். நீங்கள் அந்த ஒரு பொட்டலாம் வாங்கினீங்கன்னாக்க நீங்கள் 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். அவர் அந்த மாதிரி அவரை சார்ந்த சில நண்பர்களும் அவங்களும் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு எல்லா இடங்கள்லையும் இது கிடைக்குது. அவன் 20 கிராம் வச்சிருந்தாங்கிறது அவங்களுடைய டார்கெட் கிடையாது. 16ஆம் தேதி, இன்னைக்கு தேதி 17ஆ 18 முந்தா நாள் ஈரோட்டில் ஒருத்தனை அவன் வந்து 200 கிலோவோ 2000 கிலோவோ வச்சிருந்தான்னு கைது செஞ்சுருக்காங்க. அவன் வந்து தாவேக்காவோட ஆக்டிவிஸ்ட். அவனை கைது செஞ்சு அவனை கொண்டு போய் ரிமாண்ட்லாம் பண்ணல. காவல்துறை அவனுடைய சொந்த பெயிலில் அவனை விடுதலை செய்யுது. அப்போ என்ன உள்நோக்கம்? தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஜோசப் விஜய் கட்சிக்காரன் எந்த தொழில் வேணாலும் செய்யலாம், என்ன இல்லீகல் பிஸ்னஸ் என்ன வேணா செய்யலாம். அவனே வந்து பான்பராக் குட்கா எல்லாத்தையும் ஏற்கனவே 2022 குண்டர் சட்டத்தில் உள்ள போனவான். 2 லட்சம் ரூபாய்க்கு நம்ம 20 லட்சத்துக்கோ ஸ்டாக் வச்சிருந்தான், 2000 கிலோ ஸ்டாக் வச்சிருந்தான் அப்படின்னு அவன் ஏற்கனவே குண்டர் சட்டத்தில் உள்ள போனவனை அவனை கண்டிஷன் பெயில் கூட இல்லை, சொந்த ஜாமீனில் விடுறாங்க முந்தா நாள். அப்போ உங்களுடைய இந்த இறந்து போனவன் பாரதிய ஜனதா கட்சியின் கிளை தலைவர், இந்த இறந்து போன தம்பி இருக்கானே. அப்போ உங்களுடைய நோக்கம் மத அடிப்படையில் வரீங்களா, அரசியல் அடிப்படையில் வரீங்களா, இல்லை சட்டம் அனைவருக்கும் சமம்ங்கிறது ஒரு ஏமாத்து வேலையா? இதுதான் நம் கண் முன்னாடி வருகின்றது. இறந்து போனவன் ஆன்மா இறைவனடி சேர வேண்டும். அதே போன்று இந்த நீதிமன்ற காவலில் இருக்கும் பொழுது ஒருத்தனை கொல்வது என்பது அடித்தே கொன்ற காவலர்களுக்கு அவங்க வந்து அவங்கள உள்ள தள்ளுறதோட இல்லாமல் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து ஜாமீனே கொடுக்காம இந்த கேஸை ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டில் கொண்டு வந்து வேகமாக நடத்தி அவங்கள அப்படியே நேர சென்டென்ஸுக்கு தான் கொண்டு போகணும். இது நீதிமன்றம் என்ன தீர்ப்புனா கொடுக்கட்டும், அவனை ஜெயிலில் வைக்கணுங்கதா இல்லை ஃபிலிக்ஸ் தூக்கில் போட்டா மாதிரி அது என்ன வருதுன்னு நம்மளும் இதில் பார்க்கணும். ஏன்னா அது கஸ்டடியல் டெத்து. அதை விட கொடுமையானது இது ஜுடிஷியல் கஸ்டடியல் டெத்து. அந்த சாத்தாங்குளம் அவனுக்கு கொடுத்தது தூக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னா அதுவும் இதே மாதிரி கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும். இங்கே அளவுகோல் என்ன, அங்கே திருச்சபை, இங்கே தேசியம் அப்படின்னு, இங்கே இந்துத்துவா அப்படின்னு வருதா? ஏன்னா இதெல்லாமும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும்ல. ஏன்னா காவல்துறையிலேருந்து நம்ம முதல் செய்தி பார்த்ததும் காவல்துறை வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நேர்மையாக நடக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் இங்கே ஈரோட்டில் ஒரு நீதி, கன்னியாகுமரியில் ஒரு நீதி, தாமரைக்குளமா அவர் ஊர் பேர், செந்தாமரைக்குளம். அதனால இது வந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய சீழ்பிடித்த மனோநிலையை காண்பிக்கின்றது. சட்டத்தை காலில் போட்டு மிதிப்போம் அப்படிங்கிறது ஒருவேளை அந்த தாலி ஏற்புக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு அந்த மாதிரி ஜட்ஜ் எல்லாம் பார்த்து தான் ஹரி பரந்தாமன் போன்றவர்கள் ஏற்படுத்தியுள்ள தாக்கமா என்பது காலம்தான் முடிவு செய்யும்.